என்னை பார்த்து பல பேர் கேள்வி கேட்டார்கள். எனது நாடாளுமன்ற தொகுதியிலே காசி தமிழ் சங்கம் என்ற மிகப்பெரிய ஒரு சங்கமத்தை நான் செய்து முடித்தேன். அது குறித்து மக்கள் என்னிடம் கேட்கிறார்கள், என்ன தமிழுக்காக நீங்கள் இவ்வளவு செய்கிறீர்கள் என்று. நான் அது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த இடமான பாராளுமன்றம், அந்த பாராளுமன்றத்தில் தமிழகத்துடைய செங்கோலை எங்க உயர்ந்த இடத்தில் வைத்து அதற்கு மிக பெரிய மரியாதை நான் உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன். ஆகவே இது குறித்து தமிழக மக்கள் மிகவும் ஆர்வமாக இருப்பது மட்டுமல்ல, என் மீது மிக அன்பு கொண்டிருக்கிறார்கள் என்று என்னால் சொல்ல முடியும். ஏதோ தமிழ்நாட்டிற்கு எனக்கும் வெறும் அரசியல் ரீதியான உறவல்ல, எனக்கு இது மனதோடு இருக்கின்ற இதயத்தை சம்பந்தப்பட்ட ஒரு உறவாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நண்பர்களே, இது இன்று நேற்றல்ல, பல ஆண்டு காலமாக நான் தமிழ் மண்ணோடு பிணைந்திருக்கின்றேன். ஆகவே தமிழ் மண் எனக்கு எப்பொழுதுமே பெரிய அன்பை கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றது. சுமார் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு முன்பாக 1991 ஆண்டு ஏகதா யாத்திரை என்கின்ற யாத்திரை தமிழகத்திலே கன்னியாகுமரி துவங்கி காஷ்மீரில் லால் சவர்க்கு நான் கொண்டு சென்ற அந்த யாத்திரையை வழிநடத்தி சென்றேன். அந்த யாத்திரையிலே என் மனதில் இருந்த 2 விஷயங்கள் தான். ஒன்று, காஷ்மீரில் லால் சவுக் என்று சொல்லுகின்ற இடத்திலே நம்முடைய நாட்டினுடைய தேசிய கொடி மூவர்ண கொடி அங்கே ஏற்ற வேண்டும். இரண்டாவது, அந்த காஷ்மீர் மாநிலத்தில் கொடுக்கப்பட்ட 370 சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். இதுதான் நோக்கமாக இருந்தது. இன்றைக்கு அந்த லால் சவுக்கிலே நிரந்தரமாக நம்முடைய மூவர்ண கொடி பறந்து கொண்டிருக்கின்றது பெருமையாக என்னால் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, அந்த ஆர்டிகல் 370 என்று சொல்லக்கூடிய 300 அரசியல் சாசன சட்டத்தை ரத்து செய்து அதை தூக்கி குப்பையை நாம் வீசியாகிவிட்டது. மிகப்பெரிய வரலாற்று சாதனை நாம் செய்திருக்கின்றோம். ஆகவே அதே போல இந்த எண்மண் நென்மக்கள் யாத்திரை கூட, இந்த யாத்திரை தமிழகத்தை ஒரு புதிய பாதையிலே நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. साथियों, बीजेपी तमिलनाडु में भले ही कभी सत्ता में न रही हो, लेकिन तमिलनाडु हमेशा बीजेपी के दिल में रहा है. ये बात आज हर तमिल भाई बहन जानता है, हर तमिल भाई बहन समझ रहा है. इसलिए जिन्होंने दशकों तक तमिलनाडु को लूटा, वो लोग बीजेपी की बढ़ती ताकत से घबराए हुए हैं. वे लोग झूठ बोलकर जनता को आपस में बांटकर